ஹலோ, வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு பிரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் அ லாங் டேஸ் நான் வந்து பிரைடல் vlog வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது எப்பயோ பண்ணது தான், பட் போடாமல் வச்சுருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிச்சு பிரைடல் vlog-ஐ எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ இவங்க பேர் வந்து ஜெயப்பிரியா. ஸோ இவங்க பேரும் ஒன்று தான், அவங்க ஃப்ரெண்டு பேரும் ஒன்று தான். அதனால நான் லிட்ரலி கன்ஃபியூஸில் இருக்கேன். ஓகே, இவங்க வந்து என்கிட்ட காஞ்சிபுரமாக எங்கேருந்தோ மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மண்டபத்திலேயே தான் மேக்கப்பு. ஹெச்டி மேக்கப் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க டோனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டோனை மெயின்டைன் பண்ண மாதிரியே மேக்கப்பு. ஸோ ஆஸ்டைல் வந்து அவங்க சாரீக்கு ஏற்ற மாதிரி கேர்ள்ஸ் ஆர் மெஸ்ஸி பிரைட் அப்படின்னாங்க. ஸோ நம்ம மெஸ்ஸி பிரைட் நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால அவங்க மெஸ்ஸி பிரைடே ஓகே பண்ணிட்டாங்க. அதே தான் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கேட்குறது பிரைடல் vlog அப்படின்றது தான். ஸோ பிரைடல் vlog போடுங்க, அதில் வந்து டிப்ஸு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் என்ன மாதிரி வேணுன்றதை சொன்னீங்கன்னா நான் இதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்றதை சொல்லுங்கள். அந்த டவுட்டெல்லாம் நான் ஒரு நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாக, டீட்டெயில்டு வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிரைடல் vlog-ஐ பற்றி, அதாவது பிரைடல் மேக்கப்பை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவங்க என்னன்னா கொஞ்சம் பிஸி பிரைடு, அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபோன் நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம், ஃபோன் பேசுவாங்க, 1-2 கிளிப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிற டைம்லையும் சரி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ் இவங்க எல்லாரும் வந்து அந்த ஊர்லேருந்து இங்கே வரணும். காஞ்சிபுரம், விழுப்புரம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வரணும், அதுக்கு பஸ்ஸு அந்த மாதிரி அவங்க அதுக்காக ஃபோன் இவங்களுக்கே வந்துகிட்டே இருந்தது. இவங்க அதுக்கு போட்டு பேசிகிட்டே இருந்தாங்க, ஆன்சர் பண்ணிட்டு இவங்க கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணுற வரைக்கும் எதுவுமே தெரியல, அவங்க கால் பேசுறதுனால எனக்கு ஒரு டிஸ்டர்பாக இல்லை. மேக்கப் பண்ணும்போது, எஸ்பெஷலி ஐலைனர் வைக்கும் போது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடும்போது, இதெல்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டாக ரொம்ப இதுவாக பார்த்து பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க என்ன பண்ண, ஃபோன் பேசிட்டு அசைறது ஆடுறது. நான் சொல்கிறேன், சிஸ்டர் கொஞ்சம் நகராதிங்க, கொஞ்சம் அசையாமல் இருங்க, முடிச்சிடலாம், முடிச்சதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அதனாலே, அதாவது நான் ரொம்ப சீக்கிரமாக முடிக்க வேண்டிய மேக்கப்பை அவங்க 1 நிமிஷம் இருங்களேன், என்னை ஒர்க்கும் பண்ண விடாமல் இருங்க, நான் வந்து முடிச்சுட்டு நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம், பாருங்க அவங்க கால் தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் பண்ணுங்க, நான் கால் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் நடுவில் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு வந்தாங்க, ரூம் விட்டு வெளியில் போய் அவங்க ரிலேட்டிவ்ஸில் பேசிட்டு வந்தாங்க. தப்பில்லை, ஒரு பிஸி பிரைடாக, அதாவது எல்லா பொறுப்பும் அவங்கள்ட்ட இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிரைட் டுபியாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்கான ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு மேக்கப் வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாதான் அடுத்து ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கணும். அவங்க எங்கள் 2 பேருக்குமே டைம், ஃபோட்டோகிராஃபரும் சரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சரி, ஒரு டைம் கிடைக்கும் போது தான் பண்ணணும். ஏன்னா நீங்களும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி டைம் தரமாட்டீங்க எங்களுக்கு பண்றதுக்கு. சீக்கிரம் ப்ரெஷர் தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகியே தான் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்றது, அண்ட் உங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருங்கன்னு சொல்றது. ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன ஆடுவீங்க, பயப்பட ஆரம்பிச்சுடுவீங்க. பிரைடா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா, ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அவங்கள நம்மள ஒரு ப்ரெஷர் கொடுத்துடுறீங்க. அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுது, ஒரு பயம் எனக்கும் வந்துடும், உங்களுக்கும் வந்துடும். ஐயோ லேட் ஆயிடுமோ லாஸ்ட் டைம்ல. அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா காமா இருந்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இல்லாம உங்களை வந்து நீங்க ஃப்ரீயா வச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா மேக்கப் ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஆஸ்டட் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நல்லா வந்து ட்விஸ்டட் பஃபா ஏதோ பண்ணியிருந்தேன், எனக்கே தெரியல ஆக்சுவலி, மறந்துட்டேன். ஸோ நல்லா இருந்தது. டோட்டலி ஹேர் ஸ்டைல் எல்லாமே. இந்த ஹேர் ஸ்டைல் அவங்க வந்து ஃபுல் பஃப் தான் வைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், அதனால தான் அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மாட்ட இல்லை, எங்கள் மம்மி வந்து சொன்னாங்க, இல்லை அவங்க சொல்கிற மாதிரியே நீ ஃபுல் புஃபே வச்சிரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இந்த சைடு வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக வந்திருந்தேன் அந்த சைட் பஃப் வச்சதுனால. ஃபைனலாக இந்த மேக்கப் பாருங்கள், இது ஒரு ஹெச்டி மேக்கப், அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது அந்த மேக்கப்பு. அந்த கிளாஸ் ஃபினிஷு லைக் மேட் லுக்கில் நல்லா ஹைலைட்டிங்லாம் நல்லா பண்ணி ரொம்ப சூப்பராக வந்தது. அவங்களுக்கு மேக்கப்பே பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருந்தது. நல்லா அவங்களோட மேக்கப் வந்து அவங்க ஸ்கின் டோனோட மெர்ஜ் ஆகி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மேக்கப். அவங்களோட அந்த டோன், ஸ்கின் டோனு எதுவுமே வந்து மாற்றவும் இல்லை நான். அட் தி சேம் டைம் அவங்களோட ஃபீச்சர்ஸை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன். அது அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷார்ட்ஸில் போகிறேன். அண்ட் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்கும்னா அவங்களோட அவுட்புட், அந்த ஹேர் ஸ்டைலும் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப், ஃபோட்டோஷூட் செஷன், அந்த ஃபோட்டோஷூட் அப்போ அந்த லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்கள எவ்வளோ அவங்களோட ஃபேஸை க்ளோவாக காட்டுது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பிரைட் டுபியாக இருக்கீங்க, என்கிட்ட வந்து உங்களோட பிக் டே மேக்கப்பை புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் தரேன், நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இன்ஸ்டாகிராம் மூலயமா இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் டிஎம் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். ஸோ கண்டிப்பாக என்ன டைம்னாலும் நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கான டீட்டெயிலை நான் என்னோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்வேன். ஸோ இப்போவே நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த் பிரைடாக இருக்கீங்க, அதுக்கு அடுத்த மந்த் பிரைடாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப மாதம் கழிச்சு கூட பிரைடாக போகிறீங்க, பட் உங்களுக்கு டேட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போவே உங்களோட டேட்ஸை புக் பண்ணிடலாம். ஏன்னா அப்கமிங் மந்த்ஸில் நம்மக்கிட்ட மேக்கப்பில் ஒரு 3 months 4 months முன்னாடியெல்லாம் புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த செப்டம்பர் மந்த் மேக்கப்ஸுமே வந்து ஒரு 4-5 months முன்னாடியே புக் ஆகிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிரைட் டுபியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஃபோட்டோகிராஃபரில் டக்குன்னு புக் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள், நான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இது பற்றி எல்லாருக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் மெஸ்ஸி பிரைட் வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள், அழகாக பண்ணிடலாம். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ட்விஸ்ட் பண்ணி உள்ளே புல் அவுட் பண்ணி எடுத்துட்டோன்னா, புல் இன் பண்ணி எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்குமே உங்களுக்கு டீட்டெயில் வீடியோன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணேன். இந்த மேக்கப் கமெண்ட்டில் பார்த்துருந்தேன் சில பேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டுட்டோரியல் போடுங்க அப்படின்னீங்க. ஸோ இவங்க என்னோட பிரைட், இவங்கள வச்சு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டுட்டோரியல் போட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மணிக்கணக்கில் டைம் இழுத்துரும். அந்த ஒரு ரீசன்னால் தான் நான் வந்து அவ்வளோ பெருசாக எடுக்கிறது கிடையாது, ரொம்ப குறிப்பிட்ட அந்த டைம்குள்ளே முடிச்சிடணும்னு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து போடுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ரூமில் உட்காந்து, ஒரு மண்டபம், அந்த ரூமில் உட்காந்து நம்மளால அந்த ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ எடுக்க முடியாது. இதுக்கே வந்தீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ இருக்கும், கொஞ்சம் வந்து எடுக்க முடியாது. ஸோ யாராவது ஒரு ஹெல்ப் நம்ம வந்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக. ஆனால் நான் ஒரு பிரைடல் மேக்கப் எப்படி போடுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாடல் வச்சு ஒரு டெமோ லுக்காகவே நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஹெச்டி மேக்கப், சப்டல் மேக்கப்னு எல்லா கைண்ட் ஆஃப் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு. நான் பண்ணுற எல்லா மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃப். நான் வந்து அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பேன். இந்த ஸ்வெட் ப்ரூஃப் அப்படிலாம் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை. எல்லாரும் கேட்குறீங்க ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு, பிரைடே சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வந்து எங்களை கேட்குறீங்க ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னா என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு வேர்க்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேர்க்காக இருக்கு எப்படிங்க என்னால் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள். அதாவது ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கும், பட் உங்கள் மேக்கப் போகாது. நீங்கள் அந்த வேர்க்கும், அந்த வேர்வை நீங்கள் வந்து தொடச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு உங்கள் மேக்கப் நான் எப்படி போட்டோன்னா அதே மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் இது பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து மேக்கப் போகாது. ஸோ அது மாதிரி ஒரு லாங் பேஸ், அதாவது ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப் தான் உங்களுக்கு பிரைடாக உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதை தான் நான் போட்டும் விடுவோம். ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டுமே வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் தான், லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேணாம். ஸோ நடுவில் வந்து நான் ஒர்க் முடிச்சோன்னே எங்கள் அம்மா வந்து நான் மேக்கப்புக்கு போகலான்னு போயிட்டேன். ஸோ மம்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜடபில்லையை போட்டுட்டு அதை வந்து ஸ்டிச் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சம் ஹெல்ப், அம்மாவோட ஹெல்ப் இல்லைனா வீடியோ எடுக்கிறதும் மம்மி ஹெல்ப். அண்ட் அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் எங்கள் அம்மா ஹெல்ப் இருக்கிறதுனால தான் என்னால் மேக்கப் ஈஸியாக பண்ண முடியுது. ஏன் நான் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போகல அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் பிடிக்காது. ஒரு அசிஸ்டண்ட் வச்சு அவங்க வந்து நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போவேன். ஹேர் ஸ்டைலிஸ்ட்டோ
நான் சாரீ தெரபிஸ்ட்டோ. எனக்கு அது பிடிக்காது. என்னோட ஒர்க்கை நான் பார்த்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஏன்னா என்னை ஒருத்தவங்க புக் பண்ணுறாங்கன்னா அவங்க நான் பண்ணன்றதை தான் நம்பி அவங்க பண்ணுவாங்க. நான் அந்த டைமில் போய் வேறு யாரையா கூட்டிகிட்டு போய் ஹேர் டூ நீங்கள் பண்ணிவிடுங்க, மேக்கப் நான் பண்ணிடுறேன்னு நான் சொன்னேன்னா ப்ரைடுக்கும் அது சங்கடமாக இருக்கும். அண்ட் அது நல்லா வரலன்னா அது வந்து ரொம்ப தப்பாக. மேக்கப் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மேக்கப் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அவங்களோட ஸ்கின் டோனாகவே தான் இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணோன்னா பாருங்கள் அவங்க ஸ்கின் டோன், அதாவது அந்த அண்டர் ஐஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நோஸ் ஐஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனோட டோன் தான். ஸோ நான் அதையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஒரு பிட் பிரைட்டாக போனால் தான் ரிசப்ஷனுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து இப்போ நைட் ரிசப்ஷன் தான், மார்னிங் முகூர்த்தம். இவங்க நம்மக்கிட்ட ரிசப்ஷன் மேக்கோவர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மேரேஜ் வேறு எங்கேயோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்கப்புக்காக அழகாக நம்ம பண்ணிட்டோம். அவங்களோட பேஸ் பாருங்கள். நான் பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு க்ளோவிங் ஃபினிஷ் வந்து இருக்குது. பிகாஸ் நம்ம பண்ணுற ப்ரெப்பிங், நான் உங்களுக்கு வந்து இதில் ப்ரெப்பிங் வந்து ஒரு ப்ரெப்பிங் தான் காட்டுறேன். அதையுமே நீங்கள் யாரோ கேட்டிருந்தீங்க எனக்கு கமெண்ட்டில், நீங்கள் ப்ரெப்பிங் முக்கியம்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் ப்ரெப்பிங் எதுவுமே பண்ண மாதிரி தெரியலேன்னு. அதை தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஹெல்ப் ஏதாவது வேணும்னா எங்கள் அம்மா கூப்பிட்டுப்பேன். ஸோ இதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, நான் எங்கள் மம்மியை கூப்பிடுறதுனால எங்கள் அம்மாவால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் எந்த ஸ்டாண்ட்லையும் வச்சு எடுக்க மாட்டேன்றதுனால அம்மா எடுத்து தராங்கன்றதுனால எங்கள் அம்மா வாங்க வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு கிளிப் மட்டும் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் எப்பவும் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த படபடன்னு இருக்கும், அவசரத்துல எது எங்க இருக்கும்னு தெரியாது. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா மேக்கப் முடிச்சிடணும். நான் மேக்கப்புக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான், ஃபேஸ் மேக்கப் 25 to 30 மினிட்ஸ் தான் எடுப்பேன். ஸோ பேசிக்கா இல்லை கொஞ்சம் நிறைய டைம் இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து மேக்கப் போடுவேன். அவ்வளோதான். நான் எனக்கு முடியலனாலும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து மேக்கப் பண்ணுவேன். அப்போனா டைம் எடுக்கும். அதர்வைஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்காது. அப்போவுமே பார்த்தீங்கன்னா மேக்கப், அதாவது ஃபேஸ் மேக்கப்புக்கே 2 ஹவர்லாம் எடுக்க மாட்டேன், 1 ஹவர் எடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் 35 மினிட்ஸ்க்குள்ளே கம்பல்சரி நான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவேன். எப்படினாலும் நான் ரிலாக்ஸாக பண்ணால் கூட அவ்வளோதான் அந்த டைம் இழுக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் பவுடர் ஐப்ரோஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் அதை டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ கிளிப்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி இருந்தால் கூச்சிக்காதீங்க, எப்படியும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அண்ட் என்ன சொல்ல விரும்புனேன்னா, நீங்கள் வந்து நான் பண்ணுற மேக்கப் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறதுனால நான் போடுற நல்ல கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நான் போடுற சூப்பரான கண்டென்ட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் டிப்ஸும் ட்ரிக்ஸும் எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தர முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வந்து நீங்கள் என்னோட மேக்கப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால சில பேர் என்கிட்ட மேக்கப் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபார் சிங்கிள் பர்சன், யூடியூப்லேருந்து நிறைய பேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிங்கிள் பர்சனாக கற்றுக்கணும், இந்த குரூப்பாக கற்றுக்குறீங்க, வீட்டுக்கு வர முடியாது, ஆஃபீஸ் வர முடியாது, ஸ்டூடியோ வர முடியாது, பட் ஆன்லைன் கிளாஸ் மூலயமா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் பர்சனுக்கு கூட அவங்களுக்கு எவ்வளோ டேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டேஸை பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ 1 டே அப்படின்னாலும் அதில் எவ்வளோ டீச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்து தரேன். 3 டேஸ் எடுத்து தரேன், 7 டேஸ் எடுத்து தரேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி புரியுன்றதை உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும்ன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வேன். அதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் நான் இருக்கேன். அண்ட் என்னோட மேக்கப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதுனால தான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி யாராவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்டூடெண்ட் வந்தாங்க. 1 டே செமினார் போடும்போது அப்போது நிறைய ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ஸோ அப்படி தான் எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஹைலைட்டர் ஸ்டெப். ஹைலைட்டிங்க்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் ப்ளஷ் தான் போட்டுட்ருக்கேன். ஹைலைட்டர் போடும்போது பாருங்கள் தி க்ளோ. பார்த்தீங்களா, நான் ஹைலைட்டர் போடுறேன். அண்ட் சேம் ப்ராடக்ட்லேருந்து நான் மேக்கப்பே போட மாட்டேன். எல்லாமே ஒரே பேலட்லேருந்து தான் வராது, மிக்ஸ் ஆகி தான் வரும். ஹைலைட்டர் ஒரு பேலட்லேருந்து எடுப்பேன், தனியாக ஹைலைட்டர் எடுப்பேன், ஒரு பிராண்ட் எடுப்பேன், ப்ளஷ் ஒரு பிராண்ட் எடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளஷ் கூட மிக்ஸ் பண்ணி போடுவேன். எந்தெந்த ப்ளஷ்லேருந்து எடுப்பேனே தெரியாது. பட் நான் வந்து இந்த
லிக்விட் ப்ளஷ் அந்த மாதிரி எதுவும் போட மாட்டேன். லிக்விடாக அந்த க்ரீம் ஜெல் பேஸ் க்ளோவிங் அந்த க்ரீம் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், வேர்க்கும் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் ஹைஜீனிக் பர்பஸ்க்காக ப்ரஷில் லிப்ஸ்டிக் போடுறேன், அவ்வளோதான். ஸோ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து தனியாக ப்ரஷில் போடுறோம். இப்போ நல்லாவும் இருக்கும் அண்ட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஷேப்பிங் எல்லாமே பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால ப்ரஷில் போட்டுக்கலாம். விச் இஸ் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிக் டேக்கு கண்டிப்பாக என்னோட மேக்கப் புக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 100% சூப்பரான பெஸ்ட் மேக்கப்பை வந்து கொடுப்பேன். அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நான் வந்து மேக்கப் பண்ணி தரேன். அண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து மேக்கப் பண்ணி தரதுக்கு நான் ரெடியாகவும் இருக்கேன். ஸோ நோ வரிஸ். அவங்க ஏன் அப்படி சிரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மஸ்காரா போடும்போது நல்லா தண்ணி வருது. ஆனால் அந்த மஸ்காரா போடணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போட்டு ஆகணும், இல்லைன்னா அவங்களோட உண்மையான லேஷஸும் நான் ஒட்டியிருக்க லேஷஸும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த மஸ்காரா வந்து போட்டேன். இப்போ லைட்டாக தான் போட்டேன், அதனால தான். அப்புறமா க்ரூம் வந்தார். பிரைடுக்கு எல்லாமே மேக்கப் முடிச்சுட்டேன். க்ரூம் வந்தாங்க. க்ரூம் வந்தோன்னே க்ரூம் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ரூமுக்கு வந்து சும்மா சட்டலாக ஒரு டார்க் சர்க்கிளை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு அண்ட் ஹேர் வந்து செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் பிரைடோட அந்த ஃபைனல் லுக், ஃபோட்டோ ஷூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட மேக்கப் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட பிக் டேக்கு மேக்கப் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் கீழே கேப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் இருக்குது, எல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த மேக்கப் வேணும் அந்த மேக்கப் வேணும் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபைனல் லுக்கே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி நான் மேக்கப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு இப்போயே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபைனல் லுக் பாருங்கள், ஹேர் ஸ்டைல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பாய்.